Hello friends, welcome back to Prabhu Yam YouTube channel. Today நம்ம 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கிற மாரி ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கடிதங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டுவதற்கென்று தனியாக பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயர் எழுதுருங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் நேம், விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய நேம் சர்டிஃபிகேட்டில் எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதேமாரி எழுதுருங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, கம்யூனிட்டி, தற்போதைய வீட்டு முகவரி, நிலையான முகவரி, ஆதார் எண், அதுக்கடுத்த தொலைபேசி எண், அதுக்கடுத்த இமெயில் ஐடி, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாலினம், மாற்றுத்திறனாளி, கணவரால் கைவிடப்பட்டவர், ஆதரவற்ற விதவை, ஆமா இல்லையான்றது எழுதிருங்க. அதுக்கான சான்று நகல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இணைக்கணும். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு இடம் நாளை எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃபு அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ அனுப்பலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 17/2/2024. விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி உறுப்பினர், செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர், சுகாதார பணிகள் அலுவலகம், தண்டலை ரோடு, பெருவங்கூர், கள்ளக்குறிச்சி 606213 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள சித்தா பிரிவு மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆயுஷ் டாக்டர் சித்தா 2 கடிதங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரியின் BS/MS முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 தராங்க. டிஸ்பென்சர் சித்தா 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா D.Pharm, இன்டகிரேட்டட் ஃபார்மசிஸ்ட். சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 750 ரூபா தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட் சித்தா மேல் ஒரு போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th 12th நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ். சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 15,000 ரூபாய் தராங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயது, பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 34 வயது, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 37 வயது. மல்டி பர்பஸ் ஒர்க்கர் சித்தா 5 கடிதங்கள். மல்டி பர்பஸ் ஒர்க்கர் யுனானி ஒரு போஸ்ட்டு. மல்டி பர்பஸ் ஒர்க்கர் யோகா அண்டு நேச்சுரோபதி ஒரு போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் பார்த்தீங்கன்னா எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தராங்க. 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சிமங் செக்யூரிட்டி கார்டு ஒரு போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th standard பாஸ். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 8,500 ரூபாய் தராங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 வயதிற்கு மிகாமல் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 4 போஸ்ட்டு. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்கணும். சேலரி பர் மந்த்துக்கு 8,500 ரூபாய் தராங்க. 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சோஷியல் ஒர்க்கர் ஒரு போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MSW. சேலரி பார்த்தீங்கன்னா 23,800 ரூபாய் பர் மந்த்துக்கு தராங்க. 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பிசியோதெரபிஸ்ட் ஒரு போஸ்ட்டு.
குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட்டு முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 13,000 ரூபாய் தராங்க. 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். செக்யூரிட்டி 2 போஸ்ட்டு. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். பர் மந்த்துக்கு 8,500 ரூபாய் தராங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். கவுன்சிலர் 1 போஸ்ட்டு. டிகிரி சைக்காலஜி பிஏ. சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் பர் மந்த்துக்கு தராங்க. 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சானிட்டரி ஒர்க்கர் 3 போஸ்ட்டு. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். பர் மந்த்துக்கு 8,500 ரூபாய் தராங்க. 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸ்பீச் தெரபிஸ்ட்டு 1 போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டீஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்டு. சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 17,000 தராங்க. 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஓடி அசிஸ்டன்ட் 1 போஸ்ட்டு. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். சேலரி 11,200 ரூபாய் பர் மந்த்துக்கு தராங்க. 45 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ரேடியோகிராஃபர் 1 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி. சேலரி 13,300 ரூபாய். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேடு 3 1 போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th வித் டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் பர் மந்த்துக்கு தராங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 எம்டிஎம் 1 போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th வித் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 14,000 வந்து தராங்க. ஆக்சிலரி நர்ஸ் மீட் விஃபரி ஏஎன்எம் 1 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 15/11/2012 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் 15/11/2022 பார்த்தீங்கன்னா +2 வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கோர்ஸ் இன் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல். இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 14,000 வந்து தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா வரிசை நம்பர் 15, 16, 17, 18. ஸோ இந்த பதவிகளுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 32 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 18 விதமான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்க போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. பர்மனன்ட் ஜாப்லாம் வந்து கிடையாது. எந்த ஒரு காலத்திலையும் பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.